ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருள் வைத்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் இது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ரோல் கேக் மாதிரி இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோடைய சுவை இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ரவையை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது வறுக்காத ரவை, வறுத்த ரவை இருந்தாலும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், ரவை அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நம்ம ரவை அதே கப்புடைய மெஷர்மெண்ட்டும் இப்போ தண்ணி சேர்க்குற இந்த கப்புடைய மெஷர்மெண்ட்டும் ஒன்று தான். நீங்கள் ரவை எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தண்ணீரும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்க்குறனால மாவு ஒட்டாமல் வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு ரவை மாவு சேர்த்தோம்னா ஒரே மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே கெட்டியாக ஆகிடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எல்லாமே ஒரே சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே சமமாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மாவு கரைஞ்ச மாதிரி ஆகிடும். மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும். அப்போ தான் மாவு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்குது. இது போல் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம், அப்படி இல்லைன்னா கனமான பாத்திரமாக பயன்படுத்துங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ இந்த மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாவுடைய சூடு ஒரு அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா மிதமான சூடு இருக்கும்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதில் வேர்க்கடலை கூட பயன்படுத்தலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைச்சி சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதே போல் ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்தோம்னா அது ஒரு அல்வா பதம் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சுவையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதே உங்களுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா 3/4 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ பல்ஸ் மோடில் ஜஸ்ட் ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பல்ஸ் மோடில் ஜஸ்ட் ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் துருவல் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்தனால அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸிங்கை பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க. ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவு கூட சேர்த்து ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த ரவை மாவு சூடு ஆறி ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மாவு பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மாவு பிணைஞ்சிக்கணும். மாவு எந்த அளவுக்கு திரட்ட போகிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு திரட்டிக்கலாம். மாவு ரெக்டாங்கிள் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெக்டாங்கிள் ஷேப்பில் திரட்டிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும். 4 பக்கமும் அந்த ஓரங்கள் மட்டும் கேப் கொஞ்சமாக விட்டுட்டு சென்டரில் இதை போல் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் இதை போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஃபில்லிங் ஒரே ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ரோலிங் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக வச்சு இதை போல் ரோல் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. இதை போல் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை போல் க்ளோஸ் பண்ணணும். நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இதை போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கரில் லைட்டாக இதை போல் இப்படி பண்ணி விட்டோன்னா ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஒரு மாதிரி டைட்டாக இப்படி ரோல் பண்ணி விடுங்க.
இப்போ இது போல் வந்து சைட்லேயும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு சுத்தமாக வெளியே வராத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கையால் வந்துட்டு ஃபைனலாக இதை போல் ஒரு டைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படி தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். 10லேருந்து 12 நிமிஷம் அளவுக்கு ஆவியில் வேக வைக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஸ்டாண்ட் வச்சுடுங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை போல் அதில் வச்சிடணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஆவியில் வேக விடுங்க. அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ பாருங்கள் 12 நிமிஷம் அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இது பீஸ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து சின்னதோ பெருசோ எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு நார்மல் சைஸ் தான் கட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கே ரோல் கேக் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஒரு பீஸாக கட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரோல் கேக் தான் நினைப்பாங்க. ஏன்னா பார்க்குறதுக்குமே ரோல் கேக் மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேக்குன்னு தான் நினைப்பாங்க. இப்போ பாருங்கள் எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூடமே சாப்பிட்லாம். ஏன்னா இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. சரியாக சாப்பிடாத பசங்க கூட இது சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோடைய சுவை இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரொம்பவே சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட முழு திருப்தியும் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.